ஒரு ஈகிள் என்னைக்குமே காக்காவோட சண்டை போடாது. இது ஒரு தியரி. திஸ் இஸ் கால்ட் ஈகிள் அண்ட் த க்ரோ தியரி. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஈகிள் பறந்துட்டு இருக்கும்போது காக்கா மட்டும்தான் அது மேல போய் உட்காந்து அதை பெக் பண்ணிட்டே இருக்குமா, சும்மா சும்மா சின்ன சின்ன. பட் அந்த ஈகிள் வந்து அதை கண்டுக்கவே கண்டுக்காது. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஈகிள் மேல 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 பறந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி பறக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட் போனதுக்கு அப்புறம் க்ரோவால மூச்சு விட முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா க்ரோ கீழே விழுந்துரும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போதோ பக்கத்துல இருக்கிற நிறைய காக்கா வந்து தேவையில்லாம உங்களை கொத்திட்டே இருக்கும். நீ பண்றது சரியில்லை, இல்ல நீ பண்ணா இது வராது, இல்ல உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நிறைய விஷயம் பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அந்த க்ரோக்கு வந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால மேல போகவே முடியாது. இந்த ஈகிளோட ஆட்டிடியூட் தான் நமக்கு இருக்கணும். நம்ம அவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காம அவங்களுக்கு பதில் சொல்ற அந்த டைமை உங்க க்ரோத்துக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈகிள் மாதிரி டாப்ல இருக்கலாம். ஒரு